வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா சூரியனே வராமல் ஒரு மாதிரி பெங்களூர் கிளைமேட் மாதிரி நல்லா ஜில்லுன்னு. டைம் பார்த்திங்கன்னா இப்போ 10 மணி ஆகுது. ஆனால் 10 மணி ஆனாலும் வெயிலே இல்லாமல் ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்குது. சரி மேலே போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோன்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். நேற்று எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த செடி வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த செடிக்கு பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நல்லா அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு. சரி நம்ம தொட்டியும் ஒன்று ஃப்ரீயாக தானே இருக்குது, சரி அதில் போட்டு நட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எடுத்துகிட்டு வந்து காலையிலே அதை போட்டு நட்டு வச்சுட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே கடவுள் நம்பிக்கை கூட ரொம்ப கம்மி. ஆனால் உண்மை உழைப்புன்றதை நான் ரொம்பவே நம்புவேன். ஏன் இதை இப்போ இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உண்மைன்றது எப்போவுமே மாறாது. எப்போவுமே அது கரெக்டாக உண்மையாக அது என்றைக்காக இருந்தாலுமே உண்மைன்றத கரெக்டாக ஜெயிச்சு நிற்குன்றதை முழுசாக நம்புவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உழைப்புன்றது என்றைக்குமே வீணாகாது. நம்மளுடைய உழைப்பு உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலன் என்றைக்காக இருந்தாலும் கிடைக்கும். அதனாலே என்னுடைய உழைப்பு மேலே நான் ரொம்பவே நம்பிக்கை வைப்பேன். இப்போ ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு கொஞ்சம் இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு 2 நிகழ்ச்சியை சொல்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் ஆகுது. நம்ம கடையில் வந்து எங்கிட்ட எப்போவுமே நல்லா பழகிட்டுருப்பான் ஒரு சின்ன பையன், குட்டி பையன் தான். நம்ம கதிர் மாதிரி எப்போவுமே வருவான், நல்லா பேசுவான், நல்லா பழகுவான். ஆனால் அவன் வந்து நான் இருக்கும்போதே எப்படி தான் ஒரு 5 நிமிஷத்தில் அவன் எப்படி கல்லாப்பட்டியிலேருந்து ஒரு 500 பணம் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனால் அவன் தான் எடுத்தான்னு எனக்கு சந்தேகம் வரலை. இருந்தாலுமே சரி நான் விட்டுட்டேன். ஆனால் என்னுடைய உழைப்பாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி விட்டுட்டேன். அவன் தான் எடுத்தான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலுமே யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னுடைய உழைப்பால் வந்த அந்த பணம் கண்டிப்பாக உண்மையானதாக இருந்தால் அது எனக்கு கிடைக்கும் நம்பி விட்டேன். கரெக்டாக அதே மாதிரி மறுநாள் காலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் தான் அந்த காசு எடுத்திருக்கான். அது நான் சும்மா லைட்டாக விசாரிக்கும் போதே அந்த பையன் கொண்டு வந்து வேற ஒருத்தவங்க மூலிமா வேற ஒருத்தங்கிட்ட விசாரித்தேன். ஆனால் அந்த பையனுடைய மனசு கேட்காம கொண்டு வந்து கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிட்டான். இப்போ நேற்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ஊருன்னா ஒரு நம்ம ஊர் தம்பி கிடையாது, பக்கத்து ஊர் தம்பி என்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே ஒரு ட்ரெஸ் தைச்சான். அவன் வந்து அன்றைக்கி அதாவது வந்து காசு இல்லை, வந்து துணி வாங்க வந்தப்போ பார்த்திங்கன்னா காசு இல்லைக்கா, நான் போயிட்டு உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா வந்து 250 தான். நான் வந்து உடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் 2வது வரவே இல்லை. அதை சொல்லும்போது கூட என்கிட்ட துணி தைக்க வரா இல்லையா அந்த பாப்பா, இன்னும் இங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, நீ ஏன் இப்படி நம்பி இப்படி யார் எவருன்னே தெரியாமல் ஏன் இப்படி நம்பி விடுற அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ கூட சொன்னேன், என்னுடைய உழைப்பு உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேற்று வந்துட்டு, அக்கா சாரிக்கா என்னை மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன், மறந்துட்டேன், உங்களுக்கு காசு போய் ஒரு செகண்டில் எடுத்துகிட்டு வரலான்னு போனேன், வேறு ஒரு வேலையால் அது அப்படியே மறந்து போச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை நேற்று ரிட்டன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய உழைப்பு மேலேயும் என்னுடைய உண்மை மேலேயும் கண்டிப்பாக எனக்கு இன்னமுமே நம்பிக்கை அதிகமாக ஆகுதுங்க. உழைப்பு உண்மைன்றது என்றைக்குமே மாறாதுங்க. தயவு செஞ்சு எல்லாருமே வேறு எதையும் நம்பாதீங்க, உண்மையும் உழைப்பையும் மட்டுமே நம்புங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன நிகழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ ஞாபகம் வந்தது இதுதான், அதனால தான் இதை சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.